சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காரு. சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுவரைக்கும் நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேறு யாருமே ட்ரம்ப்புக்கு எதிராக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் முதலில் அவரை காப்பாற்றி கொள்ளட்டும், அதற்கு பிறகு அடுத்த நாடுகளை காப்பாற்றுறதை பற்றி. அப்படின்னா என்ன, ஈரான் கிட்ட ட்ரம்ப்பு தோத்துட்டாரு அப்படிங்கிறத அவர் ஊர்ஜினப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். இதை யார் சொல்கிறா? சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் அவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இது. அது மட்டும் கிடையாது, அதே இன்டர்வியூவில் ஃபைசல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சவுதி அரேபியா அப்படிங்கிற நாடு தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நடக்கக்கூடிய வழக்கில் பங்கு பெறும். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, காசாவில் நடந்த ஒரு பெரிய வன்முறை, அதை நடத்திய இஸ்ரேல், இது தொடர்பான இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேலுக்கும் இப்போ வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய சம்பவம் தான். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை கூண்டில் ஏற்றி வைத்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை எங்களுடைய பணி ஓயாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபைசல் அவர்கள் பேசியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்.